ஹாய் எவ்ரிவான். வேதாளம் முருங்கை மரம் ஏறுவதை போன்று மீண்டும் அனுரகுமார திசாநாயக்க தலைமையிலான அரசாங்கம் இஸ்லாமிய பெண்களின் திருமண வயதெல்லையை திருத்துவதற்கே முயற்சி செய்கின்றது, மாற்றுவதற்கே முயற்சி செய்கின்றது. ஜமியத்துல் உலமா சபையுடனான கலந்துரையாடலிலே திருமண வயதெல்லை மாற்றப்படுமாக இருந்தால் உங்கள் ஆலோசனையுடனே மாற்றப்படும் என கூறப்பட்ட நிலையில் ஐக்கிய நாடுகள் சபையிடம் திருமண வயதெல்லை மாற்றப்படும் என சரோஜா போல்ராஜ் கூறியுள்ளார். தொடர்ச்சியாக ஒவ்வொரு அரசாங்கங்களும் தமது ஆயுதமாக பயன்படுத்துவது முஸ்லிம்களுக்கு எதிரான செயற்பாடு. அதிலும் மிக முக்கியமாக முஸ்லிம் பெண்களின் திருமண வயதிலேயே இவர்களின் ஆயுதமாக 25 வருடங்களாக பயன்படுத்தப்படுகின்றது. குழந்தை திருமணம் அல்லது சிறுவர் திருமணத்தை இஸ்லாம் ஊக்குவிக்கின்றதா அல்லது கட்டாயப்படுத்துகின்றதா? உலக நாடுகள் அனைத்திலுமே 18 வயது திருமண வயதெல்லையாக காணப்படுகின்றதா? இது தொடர்பாக பார்ப்பதற்கு முன்னர் தனியொருமை யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவை வழங்குங்கள். கடந்த 25 வருடங்களாக இலங்கையில் ஒவ்வொரு அரசாங்கங்களும் தமது ஆயுதமாக பயன்படுத்துவது முஸ்லிம்களுக்கு எதிரான செயற்பாடுகளையே தமது ஆயுதங்களாக பயன்படுத்தி வருகின்றனர். அதில் மிக முக்கியமாக ராஜபக்ச காலங்களிலே முஸ்லிம்களுக்கு எதிரான சட்டங்களும் முஸ்லிம்களுக்கு எதிரான செயற்பாடுகளும் அதிக அளவிலே இடம்பெற்றது. அதிலும் மிக முக்கியமாக கோட்டாபே ராஜபக்சவின் காலத்திலே முஸ்லிம்களுக்கு எதிராக செயற்பட்ட ஞானசார தேரரை பயன்படுத்தி அனைவருக்குமான ஒரே சட்டம் ஒரே நாடு என்ற சட்டத்தின் அடிப்படையில் ஒரு சட்ட வரைப்பை உருவாக்க போவதாகவும் கூறியிருந்தனர். அதற்கான வரைப்பும் உருவாக்கப்பட்டது. அதிலும் கேவலமான விடயம் என்னவென்றால், முஸ்லிம்களுக்கு எதிராக இனவாதத்தை தூண்டிய இனவாத செயற்பாடுகளில் ஈடுபட்ட அதே ஞானசார தேரரை பயன்படுத்தியே இந்த சட்டத்திட்ட வரைப்பை உருவாக்குவதற்கு தலைமை பொறுப்பையும் கோட்டாபே ராஜபக்ச வழங்கியிருந்தது. இவ்வாறு மஹிந்த ராஜபக்சவின் காலத்திலிருந்து இனவாத செயற்பாடுகள் இலங்கையில் அதிகரித்திருந்தது. யுத்தம் முடிவடைந்ததன் பின்னர் இலங்கை அரசியல்வாதிகள் ஒவ்வொருவரும் கையில் எடுத்த ஆயுதமாக முஸ்லிம்களுக்கு எதிராக செயற்படுவதை அவர்களின் ஆயுதங்களாக காணப்பட்டது. அதன் தொடர்ச்சியாகவே முஸ்லிம்களின் திருமண வயதெல்லை தொடர்பான பிரச்சினை தொடர்ச்சியாக பேசுபொருளாகவே காணப்படுகின்றது. 1907ஆம் ஆண்டிலிருந்து இலங்கையில் ஆண்களின் திருமண வயதெல்லை 16ஆக காணப்பட்டது. அதே போன்று பெண்களின் திருமண வயதெல்லை 12ஆக காணப்பட்டது. அதன் பின்னர் 1995ஆம் ஆண்டு இந்த சட்டம் திருத்தப்பட்டிருந்தது. அதற்கமைய அனைவருக்குமான திருமண வயதெல்லையாக 18 மாற்றப்பட்டது. என்றாலும் 1951ஆம் ஆண்டில் இருந்து முஸ்லிம்களின் திருமண வயதெல்லையில் மாற்றங்கள் கொண்டு வரப்படவில்லை. முஸ்லிம்களின் திருமண வயதெல்லையாக 12 காணப்படுகின்றது. என்றாலும் இந்த 12 என்ற வயதெல்லையை மாற்றம் செய்ய வேண்டும் என்ற கருத்தே தற்பொழுது அதிகரித்து வந்துள்ளது. அதிலும் மிக முக்கியமாக முஸ்லிம்களின் திருமண வயதெல்லை தொடர்பாகவும் முஸ்லிம்களின் சட்ட திட்டம் தொடர்பாகவும் 2019ஆம் ஆண்டில் சரோஜா போல்ராஜ் தவறான கருத்துக்களை முன்வைத்திருந்தார். என்றாலும் தேர்தல் காலத்திலே இவர் இந்த கருத்துக்களை இவ்வாறு கூறவில்லை. அதனை தற்பொழுது கூறுவது நியாயமும் கிடையாது என பல தரப்பு கருத்துக்களும் முன்வைக்கப்பட்டது. என்றாலும் ஆட்சி அமைக்கப்பட்டதன் பின்னரும் முஸ்லிம்களின் திருமண வயதெல்லை தொடர்பாகவே சரோஜா போல்ராஜ் தொடர்ச்சியாக கூறி வருகின்றார். அதிலும் மிக முக்கியமாக பாராளுமன்ற பெண்கள் அமைப்பு திருமண வயதெல்லையை மாற்றப் போவதாக கூறியிருந்தது. அதுவும் சர்ச்சையாகி இருந்த நிலையில் அரசாங்கம் ஜமியத்துல் உலமாவுடன் கலந்துரையாடி ஜமியத்துல் உலமாவின் அனுமதியுடன் ஜமியத்துல் உலமாவையும் இணைத்துக் கொண்டே இந்த திருமண வயதெல்லைகள் மாற்றப்படுமாக இருந்தால் அதன் முடிவுகள் எட்டப்படும் என கூறியிருந்தது. என்றாலும் இவ்வாறான கருத்துக்கள் இருக்கும் நிலையில் மீண்டும் சரோஜா போல்ராஜ் ஐக்கிய நாடுகள் சபையிடம் இந்த திருமண வயதெல்லை அதில் முஸ்லிம் பெண்களின் திருமண வயதெல்லை மாற்றப்படும் என கூறியிருந்தார். விரைவிலே மாற்றப்படும் என கூறியிருந்தார். எனவே உலக நாடுகள் அனைத்திலும் இவ்வாறு ஒரே திருமண வயதெல்லை பின்பற்றப்படுகின்றதா என்றால் இல்லை என்பதை பதிலாக காணப்படுகின்றது. அரபு முஸ்லிம் நாடுகளை விடுத்து தொழில்நுட்பத்திலே வளர்ச்சி அடைந்த ஜப்பானிலே திருமண வயதெல்லையாக 16 காணப்படுகின்றது. தென்னாப்பிரிக்கா ஹாங்காங்கிலே திருமண வயதெல்லையாக 15 காணப்படுகின்றது. அதே போன்று உலகிற்கே அரசியலை வழங்கி பல நாடுகளை ஆட்சி செய்த பிரித்தானியாவிலே திருமண வயதெல்லை 18ஆக காணப்படுகின்றது. என்றாலும் 16, 17 வயதுகளை உடையவர்கள் திருமணம் செய்ய வேண்டுமாக இருந்தால் பெற்றோரின் அனுமதியுடன் திருமணம் செய்து கொள்ள முடியும். அதே போன்று அமெரிக்காவிலே ஒவ்வொரு மாநிலத்திலும்
ஒவ்வொரு சட்டங்கள் ஒவ்வொரு வயதெல்லையாகவே காணப்படுகின்றது. சில மாநிலங்களில் 16, 17 வயதுகளிலும் திருமணம் முடிப்பதற்கான சட்டம் அமெரிக்காவிலும் காணப்படுகின்றது. இவ்வாறு உலகை ஆளும் வர்க்கமான அமெரிக்கா, பிரித்தானியா போன்ற நாடுகளிலும் இவ்வாறான திருமண வயதெல்லையாகவே காணப்படுகின்றது. எனவே அனைவரும் விமர்சிக்கும் விடயம், குறைந்த வயதெல்லையில் திருமண வயதெல்லையை வைத்திருப்பதன் ஊடாக முஸ்லிம் பெண்களின் கல்வி பாதிப்படைகின்றது. கல்வியின் பாதிப்பை ஏற்படுத்தும் நிலையிலே இந்த திருமணங்கள் நடைபெறுகின்றது. இதனை மாற்ற வேண்டும் என்ற கருத்து அதிகமானவர்களிடமிருந்து வரும் கருத்தாகவே காணப்படுகின்றது. எனவே 18 முஸ்லிம்களின் திருமண வயதெல்லையை மாற்றுவதில் எந்த பிரச்சனைகளும் கிடையாது. முஸ்லிம்களின் கல்வி நிலையிலும் பாதிப்பு ஏற்படும் என்ற கருத்தும் ஏற்படாது. என்றாலும் திருமண வயதெல்லையை 18 மாற்றினாலும் அதனை கட்டாயப்படுத்தாமல் சில சந்தர்ப்பங்களில் தவிர்க்க முடியாத நிலைகளில் 18 வயதிற்கு குறைந்தவர்களின் திருமணத்தை அனுமதிக்கப்பட வேண்டும் என்பதே அனைவரின் வேண்டுகோளாக காணப்படுகின்றது. அதிலும் மிக முக்கியமாக இலங்கையில் அதிக அளவில் முஸ்லிம்களையும் விட பெரும்பான்மை சமூகத்தை சேர்ந்தவர்களே 18 வயதிற்கு குறைந்தவர்கள் திருமணம் முடிக்கக்கூடியவர்களாகவும், அதே போன்று 18 வயதிற்கு குறைந்தவர்கள் குழந்தை பெற்றுக் கொள்ளக்கூடியவர்களாகவும் காணப்படுகின்றனர். இவ்வாறான பிரச்சனைகள் ஏற்படும் பொழுது அவ்வாறு பிறக்கும் குழந்தைகள் அனாதைகளாக்கப்படுகின்றனர். பிறந்ததில் இருந்தே அவர்கள் அனாதைகளாக வளர்க்கப்படுகின்றனர். இந்த உலகமே அவர்களுக்கு இரண்டதாக உருவாக்கப்படுகின்றது. இவ்வாறான பிரச்சனைகள் வரும் பொழுது தவிர்க்க முடியாத ஒரு சில காரணங்களின் பொழுது இந்த திருமண வயதெல்லையை வழங்க வேண்டும் என்று அனைவரும் கூறுகின்றனர். அதே போன்று முஸ்லிம்களின் திருமண வயதெல்லையை மாற்றம் செய்ய வேண்டும் என்ற கோரிக்கை யாரால் முன்வைக்கப்படுகின்றது என்பதை அரசாங்கம் இதுவரைக்கும் உறுதிப்படுத்துவது கிடையாது. முஸ்லிம் பேர் தாங்கிகள் முன்வைக்கும் கருத்துக்களை ஏற்றுக்கொண்டு சட்டத்தை மாற்ற வேண்டிய எந்த தேவைப்பாடுகளும் கிடையாது. 30க்கும் அதிகமான முஸ்லிம் சமூகத்தை சேர்ந்த சிவில் அமைப்புகள் காணப்படுகின்றது. அந்த அமைப்புகளின் கருத்துக்கள் பெறப்பட வேண்டும். அந்த கருத்துக்களுக்கு அமையவே சட்டங்களிலே மாற்றங்கள் கொண்டு வரப்பட வேண்டும். அதே போன்று முஸ்லிம்களின் திருமண சட்டங்களிலே, நிலைப்பாடுகளிலே பல மாற்றங்களை இந்த அரசாங்கமும் ஏற்படுத்த வேண்டும். முஸ்லிம் காதி நீதிமன்றம் நிலையானதாக இல்லை, நீதிமன்ற கட்டமைப்புகள் நிலையாக இல்லை, காரியாலயங்கள் ஒழுங்கான முறையில் பின்பற்றப்படுவது கிடையாது, அவர்களுக்கான சரியான சம்பள திட்டங்கள் வழங்கப்படுவது கிடையாது, சரியான முறையில் காதி நீதிபதிகள் நியமிக்கப்படவில்லை என்ற குற்றச்சாட்டுகளும் காணப்படுகின்றது. எனவே இவ்வாறானவற்றிலே மாற்றங்கள் கொண்டு வர வேண்டும், சீர்திருத்தங்கள் கொண்டு வர வேண்டும். ஆனால் ஒவ்வொருவரும் எடுக்கும் ஆயுதமாக திருமண வயதெல்லை மாத்திரமே காணப்படுகின்றது. இவ்வாறு இலங்கையில் மாற்றப்பட வேண்டிய பல சட்டத்திட்டங்கள் காணப்படுகின்றது. அனாதையாக வளரும் பிள்ளைகள் இன்றும் வீதிகளிலே வளர்க்கின்றது. முதியவர்களுக்கு வீடுகள் இல்லை, வசதி வாய்ப்புகள் இல்லை, வீதியோரங்களிலே அனாதைகளாக இருக்கின்றனர். உணவு உறையுள் மருந்து இல்லாத நிலையில் இவர்கள் வாழும் நிலை காணப்படுகின்றது. இவ்வாறு இலங்கையில் பல தரப்பட்ட பிரச்சனைகள் காணப்படுகின்றது. இனவாத பிரச்சனைகள் காணப்படுகின்றது. பல நிறுவனங்கள் சரியான முறையில் இயங்காத நிலை, சரியான சட்ட திட்டங்கள் பின்பற்றாத நிலை காணப்படுகின்றது. எனவே இவ்வாறானவற்றிலே மாற்றங்களை ஏற்படுத்த வேண்டும், சீர்திருத்தங்களை கொண்டு வர வேண்டும். ஆனால் இவர்கள் ஒவ்வொருவரும் முன்வைக்கும் சீர்திருத்தமாக முஸ்லிம்களின் திருமண வயதெல்லை மாத்திரமே காணப்படுகின்றது. எனவே இஸ்லாம் முஸ்லிம்களின் திருமண வயதெல்லையை, முஸ்லிம் பெண்களின் திருமண வயதெல்லையை 18க்கு குறைந்ததாகவே காணப்பட வேண்டும். கட்டாயமாக 18க்கு முன்னர் திருமணம் முடிக்க வேண்டும் என்ற எந்த சட்டத்தையும் பிறப்பித்தது கிடையாது. என்றாலும் திருமண வயதெல்லையாக பருவம் அடைந்ததன் பின்னர் பெற்றோரின் அனுமதியுடன் திருமணம் செய்ய வேண்டுமாக இருந்தால் திருமணம் செய்ய முடியும். அதிலும் அவர்களின் கல்விகளுக்கு பாதிப்பு வராமல், எதிர்காலங்களுக்கு பாதிப்பு வராமலே இந்த திருமணங்களை நடாத்த வேண்டும். திருமண வயதெல்லைகளும் மாற்றம் அடைகின்றது. என்றாலும் முஸ்லிம்களும் இஸ்லாமும் கட்டாயப்படுத்துவதை போன்றும், சிறுவர் திருமணத்தை கட்டாயப்படுத்துவதை போன்றும், 18 வயதுக்கு முன்னரே திருமணம் முடிக்க வேண்டும் என கட்டாயப்படுத்துவதை போன்றுமே இந்த செய்திகள் பரப்பப்படுகின்றது. இந்த செய்திகளிலே எந்த விதமான உண்மைகளும் கிடையாது. இவற்றை அனைத்து இலங்கை மக்களும் சரியான முறையில் புரிந்து நடப்பதன் ஊடாக இலங்கையில் இனப்பிரச்சினைகளுக்கு முழுமையாக தீர்வுகள் காண முடியும். இனப்பிரச்சினைகளுக்கு தீர்வுகளை எட்ட வேண்டுமாக இருந்தால் அனைத்து இனங்களும் இணைந்து பேச்சுவார்த்தைகளை நடாத்த வேண்டும். இல்லாத விடத்தில் பெரும்பான்மை சமூகம் மாத்திரம் சிறுபான்மை சமூகத்தின் சட்டங்களில் இவ்வாறான மாற்றங்கள் கொண்டு வருவார்களாக இருந்தால் ஒருபோதும் ஒற்றுமையான சமூகத்தை கட்டியெழுப்ப முடியாது. எனவே எதிர்காலத்தில் இஸ்லாமிய திருமண சட்டங்களிலே இந்த மாற்றங்கள் கொண்டு வரப்படும் என்பதை
பொறுத்திருந்து பார்ப்போம். மீண்டும் ஒரு வீடியோ பதிவில் சந்திக்கும் வரை தனியொருமை யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவை வழங்குங்கள்.